ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரிக்ரெஷன் மேன்வாவோட 3வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோக்கு அந்த விஜய் இருந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்தனால கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆர்க்ஸை கொல்றதுக்காக ஒருத்தன் கூட மிஷனை வந்துட்டு எடுத்துக்கிட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த வாரியர் ஊன் இருந்துட்டு அந்த ஆர்க்ஸோட காது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு இதோட டோட்டலா 13 ஆச்சு. இதெல்லாம் பண்றதுக்கு உன்னோட ஹெல்ப் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு லிட்டில் வாரியர். இதுங்களோட காதுங்க எல்லாத்தையுமே நம்ம இதுங்களை கொண்டுட்டோம் அப்படிங்கிற ப்ரூஃப்காக வெட்டி எடுத்துட்டேன். இந்நேரம் இன்னொரு குரூப்புமே இருந்துட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. பொட்டி படுக்க தூக்குறவன இங்க வா, இது எல்லாத்தையுமே இருந்துட்டு நீ பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா அப்படிங்கிறப்ப அந்த பிராஸ் இருந்துட்டு எஸ் எஸ் அப்படிங்கிறப்ப சரி இப்ப நம்ம வந்துட்டு மத்தவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ எஸ்ன்னு சொல்றப்ப அந்த பிராஸ் இருந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. அப்ப அந்த மங்கியும் அந்த ரெனியர் இருந்துட்டு மத்த டீம் எங்க போச்சு, அவங்க நேரம் வந்திருக்கணுமே, தோ வந்துட்டானுங்க. நாங்க எல்லாம் இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு முடிச்சிட்டோம். நீங்க எல்லாம் மண்ணில் வந்துட்டு புரண்டக்கிறத பாக்குறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சா என்ன அப்படிங்கிறப்ப அந்த வாரியர் ஊன் வந்துட்டு என்ன ட்ரபிள், இந்த லிட்டில் வாரியர்னால எல்லா விஷயத்தையுமே நாங்க ஈஸியாவே சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ரியல் ப்ராப்ளமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரெனியர் பொண்ணோட நெஞ்சிலே இருந்துட்டு ஒரு கூனாய் நைஃப் இருந்துட்டு வந்து குத்தி அவளை கொன்றது. என்னன்னு பார்த்தா அந்த வாங் பெயின் இருக்கல, அவதான் இருந்துட்டு தூக்கி வீசி கொண்டிருக்கா. அப்ப இந்த வாரியர் ஊன் இருந்துட்டு அங்க இருக்கிற மங்கி இருந்துட்டு வெட்டி கொல்றதுக்காக போறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பீரை போயிட்டு வச்சு தடுத்து கொல்ல விடாம பண்ணிடுறான். நீ வந்துட்டு என்னோட வழியில வர லிட்டில் வாரியர் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் ஹீரோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பொட்டி படுக்க தூக்குறவனா இருக்கிறப்ப நோ கிளாஸ் இருக்கிற பையா சீக்கிரமா உனக்கு கொஞ்சமாச்சும் சேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரமா என் கூட வர வழிய பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கப்ப அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஹீரோ பாக்குறப்ப என்ன இதுக்கு முன்னாடி நீ ஒரு எக்ஸிகியூஷனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எக்ஸிகியூஷன் அப்படின்னு கேட்கிறப்ப ஆமா அவன் ரொம்பவே போல்டானவன் தான். அவன் வந்துட்டு முறிம சார்ந்த ஒரு மர்சனரி. அவன் வந்துட்டு ஒரு மிஷனை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அவன் கூட இருக்கிறவங்களையே மணிக்காக கொண்டுட்டான். அதை பண்ணதுக்கு அவன் மாட்டிக்கிட்டான். அதனாலதான் இப்ப அவனை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டவன் தான் அந்த வாரியர் ஊன். அந்த மாதிரி ஆரேஸ கொல்ற விஷயம் தான் இப்படி நடக்குது. அந்த ஊன் வந்துட்டு லிட்டில் வாரியர் நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இந்த அளவுக்கு நீ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சே பார்க்கல, இதெல்லாம் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் போன வாழ்க்கையில தான் நீ இந்த விஷயத்த பண்ணதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணதை நான் பார்த்தேனே. ஆல்தோ 13 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருந்தாலும் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் அப்படிங்கறனால உன ஞாபகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப வெல் இட் டசன்ட் மேட்டர். நீ வந்துட்டு ஆர்க்ஸோட ஃபைட் பண்றத வந்துட்டு பார்த்த, உன்னோட வயசுக்கு ஏத்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லனாலும் என்னை விட நீ வந்துட்டு இப்ப வீக்கா தான் இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் ஒரு செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், நான் வந்துட்டு செகண்டுக்கு தேர்டுக்கு நடுவுல இருக்கிற ஒருத்தர். சோ கண்டிப்பா ஒரு டிஃபிகல்ட் ஆப்போனன்ட் தான். பட் என்னால இவனோட மூமெண்ட்ஸை வந்துட்டு ரீட் பண்ண முடியுது. இவனோட கரண்ட் பாத்த பாக்குறப்ப இவன் வந்துட்டு ஒரு டயகனல் ஸ்லாஷ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சோ என்னோட ஸ்பீரோட லென்த்தை யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோ இருந்துட்டு அவனோட வயித்துல இருந்து அட்டாக் பண்ணிடுறான். யார வந்துட்டு உன்னை விட வீக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப அந்த வாரியர் ஊன் வந்துட்டு வாவ் தட்ஸ் இம்ப்ரெசிவ், பட் எவ்வளவு நேரத்துக்கு இதே வந்துட்டு நீ பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிறப்ப திடீர்னு அவனோட வாயில இருந்து ரத்தத்தெல்லாம் கக்க ஆரம்பிச்சான். இது என்னது அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இடியட் அது பாய்சன், இதுக்கு முன்னாடி நீ மண்ணுல பிறண்டலையா, அந்த மண்ணுல ரொம்ப நேரம் கழிச்சு எஃபெக்ட் ஏற்படுத்துற ஒரு பாய்சனை வந்துட்டு நான் கலத்துட்டேன். அதை வந்துட்டு நான் டைரக்டா உனக்கு கொடுக்காதனால அது வந்துட்டு அவ்வளவு லீத்தலா இருக்காது. பட் உன்னோட கையெல்லாம் வந்துட்டு இப்படி நடுங்கிறத பாக்குறப்போ உன்னை விட வீக்கா இருக்கிற ஒருத்தனோட அட்டாக்க வந்துட்டு உன்னால ஈஸியா பிளாக் பண்ண முடியாதுல்ல, என்ன சொல்ற மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப உடனே அவன் போயிட்டு அந்த பிராஸோட கழுத்துல கத்தி வச்சுட்டு கிட் நீ வந்துட்டு ஒரு சிங்கிள் மூவ பண்ணாலும் சரி இந்த போர்ட்டர் இருந்துட்டு இன்னொரு நாளை வந்துட்டு பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த கிட் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணால அப்படின்னா மத்தவங்க மேல இவனுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மூவே பண்ண மாட்டான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஹீரோ வந்துட்டு இவன் முட்டாளா ஹாஸ்டேஜ் வந்துட்டு புடிச்சு வச்சுக்கிட்டா இது வந்துட்டு ஒர்க் ஆகும்னு நினைச்சானா, நான் வந்துட்டு பல வருஷமா ஒரு மர்சனரியா இருந்திருக்கேன், நான் அந்த பிராஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு நோ கிளாஸ் அப்படிங்கறனால மட்டும்தான். இல்ல என்னோட எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு நான் இடமே கொடுக்க கூடாது, ரியாலிட்டி வந்துட்டு நான் திங்க் பண்ணணும். நிறைய இப்ப சண்டை போட்டதுனால எனக்கு வந்துட்டு எனர்ஜி கிடையாது. நார்மலா என்னால என்னோட ஸ்பீரை வச்சு அவனை பிஎஸ் பண்ண முடியும். பட் இப்ப என்னோட எனர்ஜி வச்சு யூஸ் பண்ணா என்னோட என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாய்சன் எவ்வளவு நேரம் வேலை செய்யும் தெரியல. அந்த மங்கியும் அந்த வாங்பையும் சண்டை போட்டு இருக்கவன் மங்கி தோத்துட்டா அவ கூட சண்டை போறதுக்கு எனர்ஜியை நான் கன்சர்வ் பண்ணி வைக்கணும். என்னால டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு எனக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சிருக்கப்ப அந்த பிராஸுக்கு ஹீரோ முன்னாடி ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிராஸ் இருந்துட்டு அவரோட காலையை அவர் தட்டி
தட்டி விட்டுட்டு அந்த வாரியர் ஊன இருந்துட்டு கீழ தள்ளி அவர் மேல படுத்துறாப்ல. "ஹவ் டேர் யூ, நீ ஒரு சாதாரண போர்ட்டர் வந்துட்டு என் மேல விழுகுவ, என் மேல இருந்து நீ எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட வச்சு அந்த பிராஸ குத்தி கொன்னுட்டு, "இதுக்காக தான் உன்ன நான் வந்துட்டு எந்திரிக்க சொன்னேன்" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பயங்கர கோவத்தோட பக்கத்துல வந்து நிக்கிறான். "ஏய் வாரியர், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றத வந்துட்டு கேளு" அப்படிங்கிறப்ப அந்த சைடு மங்கி இருந்துட்டு அந்த வாங் பேய வந்துட்டு போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து அவனோட உடம்பு வந்துட்டு மர்சனரி கில்டுக்கு வந்துட்டு போயிட்டு குடுத்துடுறாங்க. கிடைச்ச 70 மில்லியன் ரிவார்ட்ல நம்ம ஹீரோ அந்த மங்கிய 35 அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளுக்கு பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போறப்ப விஜய் இருந்துட்டு, "ஓ யூ ஆர் பேக், நீ வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிய" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "ஆமா, நான் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துட்டு, "என்கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருந்திருந்தா பிராஸ் வந்துட்டு இறந்திருக்க தேவையில்ல. டேம் இட், இந்த வாழ்க்கையில நான் டிஸ்கஸ்டிங்கா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்" அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு, "ஏய் நீ யாரையாச்சும் கொன்னியா" அப்படிங்கிறப்ப, "எப்படி உனக்கு தெரியும்" அப்படிங்கிறப்ப, "ஸ்மெல்லு, பிளட்டோட ஸ்மெல் வருது" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "ஒரு செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், என்ன கொல்ல வந்தா நான் சொன்ன கொன்னுட்டேன்" அப்படிங்கிறப்ப அந்த விஜய் இருந்துட்டு, நீ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு எந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்க" அப்படின்னு கேட்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்படி கேட்ட உடனேயுமே ஹீரோ இருந்துட்டு, "என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு என்ன மறைச்சு வச்சிட்டு இருக்கேன், என்ன மாதிரி எந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுமே இல்லாதவன் ஒரு செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட தோற்கடிச்சது வந்துட்டு உனக்கு சீக்ரெட் மாதிரி தெரியுது" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "அதெல்லாம் இல்ல, நீ வந்துட்டு வயலட் டான் மிஸ்டிக் ஆர்ட்ஸை வந்துட்டு கத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னால அதை பண்ண முடியும். பட் நீ வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க. நான் இந்த சிட்டியை வந்துட்டு வேண்டர் பண்ணி சுத்தி பார்த்தப்போ நான் வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப வந்துட்டு நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். அப்ப நோ கிளாஸோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதுல இருக்கிற நிறைய பேர் இருந்துட்டு மோசமான நிலைமையில இருந்தாங்க. ஒரு பூச்சியை வேணா மனுஷங்க வந்துட்டு ஈஸியா கொன்றுவானுங்க. பட் ஸ்மால் அனிமலை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ரிசால்வ் வேணும். அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே சமன் பண்ணப்பவே நீ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ண போயிட்ட தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கா, நான் அப்படி பண்ணலன்னா சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல" அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு, "லாஜிக்கலா அது உண்மைதான். பட் மத்த நோ கிளாஸ் எல்லாம் இத பத்தி தெரியாமயே அதை பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லா இத பத்தி தெரியும். பட் மத்த உயிரினங்களை கொல்லணும் அப்படின்னா அவங்களோட உயிரை பணைய வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் நீ நோ கிளாஸ் மட்டும் இல்லாம ஆல்ரெடி 14 வயசு பையன் மட்டும் தான். இருந்தாலும் உன்னால முதல் நாள்ல இருந்தே மான்ஸ்டர்ஸ ஹண்ட் பண்ண முடியுதா" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "நான் சீக்கிரமா எல்லா விஷயத்துக்குமே அடாப்ட் ஆயிப்பேன்" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "கொஸ்டின்ஸ வந்துட்டு நல்லா சமாளிக்கிற, சரி அப்படின்னா என்னோட செகண்ட் சஸ்பீஷியஸனை வந்துட்டு நான் உன்கிட்ட சொல்றேன்" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "இன்னும் இருக்கா" அப்படின்னு கேட்க விஜய் இருந்துட்டு, "ஆமா, உனக்கு வந்துட்டு சுத்தமா டேலண்டே கிடையாது. நான் வந்துட்டு உனக்கு ஒரு 10 விஷயம் சொல்லி தரேன் அப்படின்னா அதுல 3 4 விஷயம் மட்டும் தான் நீ கத்துக்கிற. பட் அதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்துட்டு ஸ்பியரை வந்துட்டு 2 மாசமா தான் யூஸ் பண்றதா சொல்ற. பட் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. உன்னோட ஃபுட் ஒர்க், இன்டர்னல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் எப்பவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறவங்க இருந்துட்டு செய்யவே மாட்டாங்க. அவங்க பண்ற மிஸ்டேக்லாம் நீ பண்ணவே இல்ல. டேலண்டே இல்லாத ஒருத்தர் 2 மாசம் ஸ்பீட்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்துட்டு கத்துக்கிறதா? உண்மையை சொல்லு, நீ நீ யாரு" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல" அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு, "ஃப்ரெண்ட், எனக்கு என்கிட்ட மத்தவங்க பொய் சொன்னா சுத்தமா புடிக்காது" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "ஏன், எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்கதானே செய்யும். அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க தானே கெட்டவங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா தான் நீ எனக்கு போறியா" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "சீக்ரெட்டா? ஷூர், எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும். என்கிட்டயுமே ஒண்ணு இருக்கு. சரி, நீ வந்துட்டு உன்னோடத சொன்ன அப்படின்னா நான் என்னோட சீக்ரெட்ட சொல்றேன்" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "தேவையில்ல" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "அப்படின்னா இது எப்படி? என்னோட சீக்ரெட்டே சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு இன்கம்பேரபிள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கையும் உனக்கு சொல்லி தரேன். உனக்கு ஸ்பேர்மன்ஷிப் வேணுமா, மூவ்மெண்ட் டெக்னிக் வேணுமா, என்ன வேணும்" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "நான் வந்துட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டாலும் என்கிட்ட டேலண்ட் இல்லாதனாலயும் இன்டர்னல் எனர்ஜி இல்லாதனாலயும் அதை ப்ராப்பரா யூஸ் கூட பண்ண முடியாது" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "ஓகே தென், அப்படின்னா என்னோட 20% இன்டர்னல் எனர்ஜி இருந்துட்டு உனக்கு வந்துட்டு நான் தந்துடுறேன்" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "வாட், எதுக்காக நீ அதெல்லாம் பண்ணணும்" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு கியூரியஸா இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தான். அதனாலதான் என்னோட ஃப்ரெண்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட சீக்ரெட்டையும் சேர்த்து. ஒரு ஃப்ரெண்டுனா எனக்கு அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும். இந்த காரணங்கள் போதாதா" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "சரி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ப்ராமிஸ் பண்ணு. என்னோட சீக்ரெட்டை வந்துட்டு உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னா நீ வந்துட்டு என்ன கொல்ல மாட்டல" அப்படிங்கிறப்ப விஜய் இருந்து, "என்ன கேள்வி இது? யாராச்சும் அவங்களோட ஃப்ரெண்டை வந்துட்டு கொல்லுவாங்களா? இன் எனி கேஸ் நானுமே வந்துட்டு என்னோட சீக்ரெட் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறனால நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு பையனே கிடையாது, பொண்ணு" அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னோட அப்பா இருந்துட்டு செட்டுக்கு வந்துட்டு ஒரு மேன் தான் இருந்துட்டு லீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரா, அதனாலேயே ஒரு பையன் மாதிரி என்ன வளர்த்து அதே வழிய வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ண சொன்னாரு. சின்ஸ் நானுமே அப்படி வாழ்ந்ததுனால இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு பையன் மாதிரியே நான் நடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இதுதான் என்னோட சீக்ரெட். இப்ப உன்னோட டர்ன்" அப்படிங்கிற
அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் அட்லீஸ்ட் நான் யோசிக்கிறதுக்காச்சும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப இருந்து நம்ம வேற வேற ரூம்ல வந்துட்டு இருக்கலாம் சரியா? அதுக்கப்புறம் என்னோட சீக்ரெட் என்ன அப்படின்னா நான் ஒரு ரெக்ரஸர் அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல இனிமேலே கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ரெக்ரஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சோ நீ வந்துட்டு இறந்து பாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெக்ரஸ் ஆயிட்டியா? அது வந்து நம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்ப முடியுது. ஏன்னா அது மூலியமா தான் நீ செய்யற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இப்ப எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுவே எங்களோட உலக சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டா இருந்தா அப்படின்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. பட் இது வந்து டிஃபரெண்டான வேர்ல்ட் அப்படிங்கனால எது வேணாலும் பாசிபிளா இருக்கலாம். பட் எதுக்காக இதை சொன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் பாக்குறதுக்கு வெளியே வேணா 14 வயசு பையமா இருக்கலாம். பட் என்னோட மென்டல் ஏஜ் வந்துட்டு 27. சோ நான் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்திட்டு அப்படின்னு பேடா ஃபீல் ஆகலையா அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு அது எனக்கு பிரச்சனையே இல்ல. நினைச்சு பாரு ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தான் உன்னை அப்ரோச் பண்ணேன். நான் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நான் தான் சொன்னேன். நீ என்ன ஏமாத்தல. ஆக்சுவலா நான் கேட்ட எல்லாத்துக்குமே நீ இருந்துட்டு ஒத்துக்கிட்டு வந்த. சோ எனக்கு வந்து உன்னை கொல்றதுக்கும் ஆசை இல்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டு முடிச்சுக்கவும் ஆசை இல்ல. நான் வந்துட்டு 2 மாசம் உன் கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த என்டையர் டைம் உன்னோட ஃப்ரெண்டா தான் நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டேன். சின்ஸ் அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க. இது வந்துட்டு போதாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி மிஜி ஹோயின் அப்படிங்கிறப்ப மறுபடியும் அவ அது இல்ல. பட் இந்த அளவுக்கு நீ வாழ்ந்தும் கிட்டத்தட்ட 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் உன்னால இந்த லெவலுக்கு தான் ரீச் ஆக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை நோஸ் கட் பண்ணிட்டு எனக்கு கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.